லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடிருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடு இருந்து வெற்றி நாட்டம் போதினார். கர்த்தரே என்னோடு இருந்து வெற்றி நாட்டம் போதினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடிருப்பதா. அலைகள் படகின் மேல் போதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் போதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடிருப்பதா. 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 பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சத்தியத்திற்கு சாட்சிகள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, நாம் கடந்து போகிற பாதைகள், நாம் சந்திக்கிற குழப்பங்கள் அல்லது நாம் சந்திக்கிற பிரச்சனைகள்
இவைகள்தான் இருள் நிறைந்த சூழ்நிலை. இந்த இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்காக காணப்படுவது வேத வசனம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாய், ஆலோசனைகள் மூலமாய், கடினமான சூழ்நிலைகளில், பிரச்சனையான பாதைகளில் கால் இடராமல் பாதுகாப்பாக நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. கிறிஸ்தவ மதம் சம்பந்தப்பட்ட மத காரியங்கள் மாத்திரம் இந்த வேதாகமத்தில் எழுதி வைக்கப்படவில்லை. ஒரு மனிதன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான சகல ஆலோசனைகள், சகல வழிகாட்டுதல்கள் இதிலே எழுதப்பட்டிருக்கின்றன. மாத்திரமல்ல, உலக விஞ்ஞானம், இப்பிரபஞ்சத்தின் படைப்பு, மனிதனுடைய தோற்றம், இன்றைக்கு காணப்படுகிற யுத்த சூழ்நிலைகள், இனி இந்த உலகத்தில் என்னென்ன நடக்க போகிறது, எல்லா கேள்விகளுக்கும் இந்த வேதம் பதில் சொல்லுகிறதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு திருச்சபை மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பரிசுத்த வேத வசனங்களை கவனித்து பாருங்கள். கவனித்து பார்ப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஏன் இன்றைக்கு கிதியோன் போன்ற ஊழியங்கள், ஸ்தாபனங்கள் வேதாகமத்தை அச்சிட்டு பல தேசங்களில், பல இடங்களில் விநியோகிப்பதற்கு இத்தனை தீவிரம் செலுத்துகிறது என்றால், மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருகிற ஒரே புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதலால் தான் பேதுரு சொல்லுகிறார், இந்த வேதத்தை கவனித்து பார்ப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். அன்பானவர்களே, குழப்பத்தில் இருக்கிறீர்களா? கவலை, பயம், தடுமாற்றம், கடினமான கண்ணீரின் பாதைகள், இருள் நிறைந்த சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு வேண்டிய பலனை கொடுப்பது, தைரியத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, ஒரு பகல் நேரத்தில் கால் இடராமல் நடப்பது போல இருளான சூழ்நிலைகளிலும் பிரச்சனையான நேரங்களிலும் உங்களை பத்திரமாய் நடத்துவது இந்த வேத வசனம். இந்த வேத வசனத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். கவனித்து பார்த்தல் என்றால் என்ன? இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த வேதத்தை திருச்சபையிலே கற்றுக் கொடுக்கும் பொழுது, பிரசங்க நேரத்தில் நம்முடைய செவிகள் இந்த வேதத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வாசிக்கிற அல்லது கேட்கிற இந்த வசனங்களை தியானம் செய்ய வேண்டும். மெடிடேஷன். தியானம் செய்வது மாத்திரமல்ல, அந்த வசனங்கள் நமக்கு என்ன ஆலோசனைகள் கொடுக்கிறதோ அதற்கு நம்மை கீழ்ப்படுத்த வேண்டும், நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். இதுதான் வசனங்களை கவனித்திருப்பது என்பது. அன்பானவர்கள், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 23ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. ஒரு மனிதன் நம்மோடு கூட இருப்பது போல, நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பது போல, நமக்கு துணையா இருப்பது போல, வேதம் நமக்கு ஒரு அனுகூலமான துணையாக, நண்பனை போல ஒரு ஆலோசகனாக இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் பொழுது அது உன்னோடு சம்பாஷிக்கும். வேதம் என்பது வெறும் எழுத்துக்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அதுல உயிர் இருக்கிறது. அது நம்மோடு கூட பேசக்கூடியது, அது நம்மோடு கூட நடத்தக்கூடியது, அது நம்மை காப்பாற்றக்கூடியது. அன்பானவர்களே, வேதத்திற்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. ஒரு வெளிச்சம், ஒரு விளக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதுபோல வேதம் வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். வேத வசனத்தை இன்றைக்கு நாம் அந்நிய காரியமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம், ஆனால் வேத வசனத்தை கவனிப்பதில் நம்முடைய அர்ப்பணிப்பு குறைவாக இருக்கிறது. வீட்டில் வேதத்தை எடுத்து வாசிப்பது, அவைகளை தியானிப்பது, அதற்கு அர்ப்பணிப்பது என்பது நமக்கு அதுக்கு நேரத்தை கொடுக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆதலால் தான் இன்றைக்கு பிரச்சனைகள் இருளாகவே, தடுமாற்றமாகவே, பயமாகவே நமக்கு காணப்படுகிறது. இருளான சூழ்நிலையில் நீங்கள் வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களானால்
அது உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தமா ஆமேன் சொல்ல கேட்கிறேன். அன்பானவர்களே, சங்கீதத்திலே வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு. ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்தின் மூலமாய் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார், ஆலோசனையை கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய பிரச்சனைகளில், நம்முடைய போராட்டமான இருள் நிறைந்த சூழ்நிலைகளில் நம்முடைய கவனம் வேதத்தில் இருப்பதில்லை. முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று, வேதத்தை நாம் எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம். எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து சர்ச்சிலேருந்து கொண்டு போய் ஒரு அலமாரியில் வச்சோம்னா அதுக்கு அடுத்து மறுபடியும் என்னைக்கு தான் அந்த பைபிளை எடுக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது தான் எடுக்கிறோம். அலமாரியில் 10 புஸ்தகத்தோடு ஒரு புஸ்தகமாக வேத புத்தகம் இருக்குமான்னா உங்களுக்கு அந்த இருள் அப்படியே தான் இருக்கும். பிரச்சனையில் பயம், கவலை, மனசில் திகில், இது அப்படியே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அந்த அலமாரியிலிருந்து அந்த வேதத்தை எடுக்கணும். அது உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறணும். நீ நடக்கும்போது, படுக்கும்போது, எழும்போது அப்படின்னு உன்னுடைய ஒவ்வொரு செயல்களிலும் வேதம் இணைந்திருக்குமானால் அது உன்னோடு கூட பேசும். ஹல்லேலூயா! அது உன்னை தைரியப்படுத்தும். ஆமென். அன்பானவர்களே, வேதத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும்போது வேதத்தை எடுத்துகிட்டு வர்றதோட சரின்னு சொன்னேன். சிலர் ஆலயத்துக்கு வரும்போது பைபிளை கூட கொண்டு வர்றது கிடையாது. கொஞ்சம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்க வேதத்தை இப்படி தூக்கி காட்டுங்களாம் பார்க்கலாம். கொஞ்சம் 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 பரவாயில்ல, தூக்கி காட்டுங்க. சோத்திரம் பரவாயில்ல, வெரி குட், பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலர் கையில் பைபிள் இல்லை. வேலைக்கு போகிறீங்க, டூல்ஸ் இல்லாமல் போகிறீங்களா? கைகளில் வேத புத்தகத்தை வைத்திருக்க வேண்டும். சிலர் வேத புத்தகத்தை சர்ச்சில் வச்சுருவாங்க. ஏன்னா சபைக்கு வரும்போது கையில் வேத புத்தகத்தை கொண்டு வர்றது அவங்களுக்கு எப்படிப்பட்டது? அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. நான் மொபைலில் வாசிக்கிறேன் அப்படின்வாங்க. இந்த புத்தகத்துக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். உங்கள் பைபிளில் இருக்கிற மேலே அச்சடிக்கப்பட்டிருக்கிற அச்சடி பாருங்கள், பரிசுத்த வேதாகமம், ஹோலி பைபிள். உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஹோலி மொபைல்னு சொல்ல முடியுமா? கண்ட குப்பைகளெல்லாம் அதில் இருக்கு இல்லையா? இந்த வேதாகமம் ஒன்றே உங்களுக்கு நல் யோசனை கொடுக்கக்கூடியது, உங்களை எச்சரிக்கக்கூடியது, போதக சிக்ஷை, உங்களை சிக்ஷித்து சரியான வழியிலே நடத்தக்கூடியது. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். மொபைல் ஒருவேளை உங்களை தவறுக்கு தூண்டி விடலாம், ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் உங்களை சரிப்படுத்தக்கூடியது. அன்பானவர்களே, ஆலயத்துக்கு வரும்போது வேதத்தை கையில் கொண்டு வர்றதுக்கு ஏன் வெட்கப்படுறாங்கன்னா, நான் கிறிஸ்தவன் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி நம்ம வரோம். ஆரம்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதுசில் பைபிளெல்லாம் எனக்கு கொளுத்தி போட்டுட்டாங்க. அந்த நாட்களில் நான் சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை கொண்டு வர மாட்டேன். ஏன்னா நான் பைபிளை எடுத்துகிட்டு வந்தேன்னு எங்கே போகிறாங்கன்னா சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில், கிறிஸ்தவ நல்ல சபையில் முக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட கையில் பைபிள் இல்லாமல் வராங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதுனால எனக்கும் என் வீட்டுக்கும் கனெக்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 23 வருஷங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட பின்னாடி எப்போ என்னுடைய வீடோட கான்டாக்ட் கிடச்சதுன்னா, என்னுடைய மேரேஜில் தான் கான்டாக்ட் கிடச்சிது. அருமையான பிரதர் ரேக்லான், அவருடைய துணைவியார் ஈபியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோடு கூட ஒர்க் பண்ணுறவர் என்னுடைய மாமா. அதனால் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் கூட நாங்கள் மீட் பண்ணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23 வருஷம் கழிச்சு என் குடும்பம், என் கூட பிறந்த அண்ணங்கள் என்னை பார்க்குறாங்க. என்னைக்கு என்ன மேரேஜில் பார்க்குறாங்க. அந்த 2002 தான் மறுபடியும் என் சொந்த பந்தத்தோடு உறவுகளோடு பழக்கக்கூடிய ஒரு நாள் வந்தது, அந்த நேரம் வந்தது. அப்போது அதுக்கு அடுத்து சில சூழ்நிலைகளில், சந்தர்ப்பங்களில் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்னை பல வருஷம் கழிச்சு கேப்பில் சொந்த பந்தம் பார்க்குறதுனால என்னுடைய அண்ணன்கிட்ட, எங்கள் குடும்பத்துக்கிட்ட விசாரிப்பாங்க, உங்கள் தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்பாங்க. என்னுடைய அண்ணன்களாக சொல்லுவாங்க, என்னுடைய தம்பி வேலூரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நான் சர்ச்சுக்கு பாஸ்டராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. இவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், இயேசுவை ஏற்றுக்கிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், நான் சர்ச்சு பாஸ்டராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவை உயர்த்தினதற்கு நான் வெட்கப்பட்டதே இல்லை. சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் நான் இயேசுவை உயர்த்தி பிடித்தேன். அதே சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இயேசுவை உயர்த்தி பார்.
இயேசுவுக்காக நீ வெட்கப்பட்டியானா உனக்காக ஆண்டவர் வெட்கப்படுவார். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் நாமத்தை குறித்து என்னை குறித்து யார் வெட்கப்படுகிறார்களோ அவர்களை குறித்து நான் வெட்கப்படுவேன். என் நாமத்தை யார் உயர்த்தி பேசுகிறார்களோ அவர்களை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். 87 என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் செட்டு அந்த பேட்ச் முடிஞ்சது. அதுக்கடுத்து ஐடி, அதுக்கடுத்து என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை டோட்டலாக ஃப்ரெண்ட்ஸோடையும் கட் ஆயிடுச்சு. ஏறத்தாழ 35 வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு எண்ணம், நம்ம எல்லாமே நம்ம 10th +1 +2 பேட்ச் எல்லாம் ஒன்றா சேரலாம் அப்படின்ட்டு. அப்படி ஒரு நாள் என்ன குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் இணைச்சாங்க, என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. டேய் நண்பா வாடா அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் எப்படிப்பட்டவங்களாம் எனக்கு நல்லா தெரியும். ஒருத்தன் அமெரிக்கா, ஒருத்தன் லண்டன், அப்படியெல்லாம் செட்டில் ஆகிருக்கிறவன். இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா எந்த அளவுக்கு கும்மால் அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க கூப்பிட்றாங்களே போகலாமா வானாவா, அந்த செட்டு நமக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா, ரொம்ப யோசனை. ஆனாலும் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதற்கு வர்ற வாய்ப்பை நம்ம ஒருபோதும் மிஸ் பண்ணிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என் வீட்டம்மா கூட சொன்னாங்க, போய் தான் ஆகணுமா? சரி நான் போகிறேன், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அல்லேலூயா. போனேன் பஸ் ஏறி ஆலங்காயம் போனேன். 35 வருஷம் கழிச்சு பார்க்குறோம். ஆனால் நான் போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டாங்க. டேய் எத்தனை மணிக்குடா வருவேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் பஸ் ஏறி வர்றதுக்கு ஒரு 11 12 ஆகிடும்டா அப்படின்னு சொல்லும்போது அவங்க 10 மணி, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டாங்க. ஏன்னா டேய் அவன் ஃபாதர்ரா, அவன் சாமியார்ரா, அவன் நமக்கு இதிலெல்லாம் வந்து கூட்டு சேர மாட்டான்டா, அவனுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, முடிச்சிடலாண்டா, அதுக்கு முன்னாடி அவன் வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சிடலாண்டா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் அவங்க வேலைகளெல்லாம் முடிச்சிட்டாங்க. நான் போகிறேன், ஏறத்தாழ 12:30 மணி ஆயிடுச்சு. போனால் எல்லாமே நல்லா தெரியுது. ஆனாலும் அன்பி நிமித்தமாக என்னோடய நண்பர்களை கடிஞ்சிக்கிட்டேன். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுடா, இருந்தீங்க அப்போது, இன்றைக்கி கல்யாணம் ஆகி குழந்தைங்க குட்டிங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் பொறுப்போடு இருக்கணும், விட வேண்டியதெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு அவங்கள திட்டினேன். சரி நண்பா. அவங்க மனசில் நினச்சிக்கினாங்க, எதுக்குடா சரி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேலே நாங்கள் கூடுவோண்டா, ஆனால் உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், சரி நண்பா. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கூடினாங்க, என்னை கூப்பிடல, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் ஒரு ரெவரன்ஸ் நீங்கள் பாருங்கள். டேய் அவன் ஃபாதர், அவனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு கிறிஸ்தவன் என்பதல்ல, ஹல்லேலூயா, நம்ம தேவனை உயர்த்தி பிடிக்கணும் நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியில். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். அதே நண்பர்களுக்கு மத்தியில், அதே சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் நான் எங்கே இயேசுவை உயர்த்தி பிடிச்சேனோ அவர்களெல்லாம் இன்னைக்கு எங்கிட்ட ஜபத்துக்கு நிற்கிறாங்க. எனக்காக ஜபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அன்பான சகோதரனை சகோதரியே, ஆண்டவரை உயர்த்த வெட்கப்படுத்தாத. ஆரம்பத்தில் பேதுரு நம்மை போல தடுமாற்றம் நிறைந்த ஒரு நபர். சபையில் அவன் இயேசுவுக்கு முன்னாடி அறிக்கையிட்டான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆனா சேவகர்களுக்கு முன்னாடி, வேலைக்காரிக்கு முன்னாடி இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது. சபையில் ஒரு அறிக்கை, சமுதாயத்தில் ஒரு அறிக்கை. பிரதர் சிஸ்டர், சர்ச்சில் பாட்டு பாடுறோம், இயேசுவே ஆண்டவர், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை. சபையில் அறிக்கையிடுறோம், பாட்டு பாடுறோம், ரொம்ப சந்தோஷம். சமுதாயத்தில் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் போகிறோம், கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, டேய் 33 கோடி தெய்வங்களில் இயேசுவும் ஒரு தெய்வம், எல்லாமே தெய்வம் தான்டா. ஆமாம், நீங்களும் இயேசுவை மறுதலிக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசுவை பேதுரு மறுதலிச்சான், நம்மளும் மறுதலிக்கிறோம். நம்ம வாயிலிருந்து புறப்பட வேண்டிய அறிக்கை என்ன தெரியுமா? என் இயேசுவை போல மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒரு தெய்வனும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான சகோதரனை சகோதரியே, பேதுரு ஒரு முறை தான் மறுதலிச்சான், அதுக்கடுத்து அவன் மறுதலிக்கவே இல்லை. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பாருங்க, அவன் இயேசுவை கிறிஸ்துன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவனை அடித்தாங்க, அவனுக்கு எதிர்ப்புகள் வந்தது. ஒருபோதும் அவன் தன்னுடைய முடிவை, அறிக்கையை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அன்பானவர்களே, நம்ம எப்படிப்பட்ட அறிக்கை உடையவர்களாக இருக்கிறோம்? இருளிலிருந்து கர்த்தர் நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், ஆமென். ரட்சித்திருக்கிறார், ஆமென். இயேசுவை மெய்யான தேவன் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அறிக்கை இடுகிறோமா?
நண்பர்களுக்கு மத்தியில், சமுதாயத்துக்கு மத்தியில் இந்த இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்த தெய்வத்தை தாக்காதீங்க. நீ நம்புறது பேய் பிசாசு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இயேசுவை மாத்திரம் உயர்த்தி பிடிங்க. எனக்கு நன்மை செய்த தேவன் உங்களுக்கும் நன்மை செய்வார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். 2 பேதுரு 1:16 நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவங்களை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். பேதுரு சொல்றாரு, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு கட்டுக்கதைகள், இன்றைக்கு உலகம் எங்கும் கடவுள் நம்பிக்கையை குறித்த கட்டுக்கதைகள். பேதுரு காலத்துல மாத்திரம் இல்லைங்க, பேதுருக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்ப நாம் இருக்கிற காலத்திலையும் பயங்கர கட்டுக்கதைகள். கட்டுக்கதைகள் தான் மதத்தின் அஸ்திபாரங்களாக இருக்கிறது. நான் கடந்த வாரம் அகில இந்திய ஏஜி மாநாட்டிற்காக டெல்லிக்கு சென்றிருந்த பொழுது சில சுற்றுலா ஸ்தலங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டேன். 2 நாட்களுக்கு முன்னாடி போயிட்டு சில இடங்களை பார்வையிட நானும் என்னுடைய நண்பரும் சென்றிருக்கும் போது அந்த சுற்றுலா ஸ்தலங்களை புதுப்பிக்கிறோம், வர்ணம் பூசுகிறோம் என்கிற பெயரில் காவிமயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம படிக்கிற வரலாற்று புத்தகத்தில் கூட கதைகளை, கட்டுக்கதைகளை புகுத்துகிறார்கள். உண்மை சரித்திரத்தை மாற்றி எழுதுகிறார்கள். இந்தியாவின் அடையாளம் ஜனநாயகம், எல்லா மதத்தினரும் சகோதரர்களாக காணப்படுகிற ஒரு சமத்துவம், இதுதான் இந்தியாவின் பன்முகம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த இந்தியாவின் அடையாளத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள், சரித்திரத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். கட்டுக்கதைகள் நிரம்பி இருக்கிற காலம். பேதுரு சொல்றாரு, நாங்கள் கட்டுக்கதைகளை பின்பற்றவில்லை. கொஞ்சம் ஆமென் சொல்றீங்களா? நம்ம ஆராதிக்கிற தேவன் கட்டுக்கதைகளின் தேவனா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தமது 12 சீஷர்களில் தோமாவை இந்த தேசத்திற்காக அனுப்பினதின் மூலமாக நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும், இந்திய தேசம் மெய்யான சத்தியத்தின் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தோமாவை மாத்திரம் இல்லைங்க, தோமாவுக்கு அடுத்து பல மிஷனரிகள் நம்முடைய இந்திய தேசத்தை, காட்டு மிராண்டிகளின் தேசமாக இருந்த நம்முடைய தேசத்தை நவ நாகரிகமான தேசமாக, உலக அரங்களை தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு வல்லரசு நாடாக மாற்றினதின் பங்கு கிறிஸ்தவ மிஷனரிகளை சாரும். ஏன் இதை சொல்லுகிறேன்? ஆண்டவர் தோமாவை அனுப்பினார், மிஷனரிகளை அனுப்பினார், நமக்கு முற்பிதாக்களை எழுப்பி இந்த தேசத்தை ஆண்டவருடைய தேசமாய் மாற்றி இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதும், நம்முடைய காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, இவைகளோடுவே நம்முடைய நேரங்கள் செலவிடப்படாமல் கர்த்தரை உயர்த்துவதற்கு நமக்குள் ஒரு உறுதியான தீர்மானம் காணப்படணும். ஒரு காலத்தில் நாமும் தான் கட்டுக்கதைகளை பின்பற்றிட்டு இருந்தோம். மனிதனுடைய கற்பனை தெய்வங்களை நாம் நம்பிக்கொண்டிருந்தோம். இன்றோ கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பேதுரு சொல்றத மறுபடி பாருங்க. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும்னா நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். கட்டுக்கதைன்னா நம்ம எல்லாம் போய் அறிவிச்சுட்டு இருக்க முடியாது. அட நான் அதுக்கு போனோம்பா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, நான் அனுபவிச்சிருக்கிறேன் இயேசுவின் வல்லமையை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பாஸ்டர் சொல்றாருன்றதுக்காக இல்லை, அந்த சபையில் இருக்கிற அந்த விசுவாசி சிஸ்டர் பிரதர் சொல்றாங்கிறதுக்காக இல்லை, எனக்கு தெரியும் இயேசு அற்புதமானவர். ஹல்லேலூயா. கட்டுக்கதைகள் அல்ல, கண்ணார கண்டவர்கள். அன்பானவர்களே, ஒருவேளை ஆரம்ப நாட்களில் நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைகளாக இருந்திருப்பீங்கன்னா அம்மா அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். அம்மா அப்பாவுக்கு நல்லா தெரியும் இயேசுவே மெய்யான தேவன் அப்படின்னுட்டு. ஆனால் பிள்ளைகளாக நீங்கள் அம்மா அப்பாவுடைய கம்பல்ஷனில் நீ சர்ச்சுக்கு வந்து தான் ஆகணும்னு தரன்னு இழுத்துட்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும், பிள்ளைகளாகிய உங்களுக்கும், நானே வல்லமையுள்ள தேவன் என்பதை கற்றுக் கொடுக்க விருப்பப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அம்மா அப்பாவுக்கு முற்பிதாக்களுக்கு எப்படி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கண்ணார காண செய்தாரோ, அதே போல பிள்ளைகளாகிய வருங்கால சந்ததிக்கும் ஆண்டவர் கண்ணார தேவனுடைய மகிமையை காண சித்தமாய் இருக்கிறார். பெற்றோர்கள் ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நீரே தேவன்னு பணிய வைத்தீரே. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? என் பிள்ளைகள் எனக்காக அம்மா அப்பா நான் கட்டாயப்படுத்துறதுக்காக சபைக்கு வரக்கூடாது. என் பிள்ளைகள் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. அப்போ அவங்க விடவே மாட்டாங்க. இல்லைன்னா அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வாங்க. அம்மா அப்பாவை விட்டுட்டு தூரமாக எங்காவது காலேஜுக்கு ஏதாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஆண்டவரை மறந்துடுவாங்க. எங்கே போனாலும் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரோடு இருக்கணும்னா நீங்க பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை தொட்டவர் என் பிள்ளைகளையும் தொடுவீராக. சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய மன கண்களை திறந்தவர் என்னுடைய பிள்ளைகளுடைய கண்களையும் திறப்பீராக. சங்கீதம் 78:5. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். எவைகளை? வேதத்தை அறிவிக்கும்படி. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை யார் தூக்கி சுமக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தூக்கி சுமக்கிறார். ஒரு பக்தன் சொல்றான், நீ வாலிப வயதில் இள வயதில் வேதத்தை சுமந்து கொள், உன்னுடைய முதிர் வயதில் வேதம் உன்னை சுமக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வேதத்தை சுமப்பதுன்னா கையில் எடுப்பதல்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்க, அதை வாசிப்பது, அதை தியானிப்பது, அதற்கு நம்மை அர்ப்பணிப்பது, இதுதான் வேதத்தை கவனிப்பது, சுமப்பது என்பது. முதிர் வயது காலத்தில் உன்னால் எதையுமே செய்ய முடியாது என்கிற அந்த பலவீன காலத்தில், யாருமே உனக்கு துணை செய்ய முடியாத அந்த தனிமையின் காலத்தில் வேதம் உன்னை சுமக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு பலன் இருக்கிற நேரத்தில், உன் வாலிபத்தில் உனக்கு சக்தி இருக்கும்போது, நீ கர்த்தருக்காக நிற்கும் போது கர்த்தர் உனக்காக நிற்பார். இந்த சங்கீதத்துக்கு வாங்க. கர்த்தர் வேதத்தை ஸ்தாபித்தாராம். வேதத்தை எஸ்டாப்லிஷ் பண்ணார். ஒரு கட்டடத்தை எப்படி ஸ்ட்ராங் பண்றாரோ வேதத்தை ஆண்டவர் ஸ்ட்ராங் பண்றார். பிரைஸ் தி லார்ட். இந்த வேதத்தை அழிக்க எத்தனை சாம்ராஜ்யங்கள் எழுந்தது. ஆனால் அந்த சாம்ராஜ்யங்கள் அழிந்ததை தவிர இந்த வேதம் அழியவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை அச்சடிக்கவே கூடாது என்று சட்டதிட்டங்கள் எல்லாம் இயற்றினார்கள். இன்றைக்கும் பரிசுத்த வேதாகமம் செல்லாத நாடுகள் கிடையாது. 191 நாடுகளுக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகம் கடந்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உலகத்திலேயே அருமையானவர்களே, அதிகமான மொழிகளில் அச்சடிக்கப்பட்டிருக்கிற ஒரே புத்தகம் நமது பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. உலகத்திலேயே அதிகமாய் விற்பனையாகிற, அதிகமான நாடுகளில் வாசிக்கப்படுகிற ஒரே புத்தகம் நமது பரிசுத்த வேதாகமம். ஆண்டவர் வேதத்தை என்ன பண்றார்? ஸ்தாபிக்கிறார். ஸ்தாபிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் பல ஸ்தாபனங்களை பயன்படுத்துகிறார். கிடியன் மினிஸ்ட்ரி, ஐபிஎல், பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா, பல பேர் வேதத்தை எடுத்து இன்னைக்கு இவைகள் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இந்த வேதத்திற்காக எழும்பி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஜூலை மாதம் ஏஜி தமிழ் பிரதேச மாநாடு மதுரையிலே நடந்தது. ஒரு சரித்திர சம்பவம் இந்த ஜூலை மாதத்தில் நடந்தது. என்ன நடந்தது என்றால், நமது பிரதேசம் ஏஜி ஸ்தாபனம் இந்த வேதாகமத்தின் ஒரு பகுதியை, அதாவது புதிய ஏற்பாடு, சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள், இந்த பகுதியை இதுவரைக்கும் மொழிபெயர்க்கப்படாத ஒரு இந்திய மொழியில் மொழிபெயர்த்து இந்த மாநாட்டில் அதை வெளியிட்டார்கள். அது ஒரு பெரிய சாதனை. இந்த வருஷம் இந்த நடப்பாண்டில் இன்னொரு இல்லாத ஒரு மொழியில் மொழிபெயர்க்கிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வேதத்தை அச்சிடுவதற்கு சகோதரர்கள் சொன்னார்கள் ஏறத்தாழ 50 ரூபாய். வேதம் அல்ல, நியூ டெஸ்ட்மென்ட் அச்சடிப்பதற்கு 50 ரூபாய் செலவாகிறது என்று. ஒரு வேதத்தை மொழிபெயர்த்து அதை அச்சில் ஏற்றுவதற்கு வரைக்கும் இன்னும் அதிகமான ஆயிரங்கள் செலவாகிறது. மாநாட்டில் அறிவிப்பு கொடுத்தார்கள், ஒரு வேதத்தை மொழிபெயர்ப்பதற்கு உங்கள் சபையை நீங்கள் ஈடுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள். அதற்கும் நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நம்முடைய சபை எல்லாத்துலேயுமே ஈடுபாடு இருக்கணும். ஹல்லேலூயா. என்னென்ன ஊழியம் நம்ம செய்ய முடியாத ஊழியம் அல்லது மற்றவர்கள் செய்கிற ஊழியத்தில் நம்முடைய பங்கு இருக்கணும். கொஞ்சம் சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தை ஸ்தாபித்து அதை தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். 78:3-4 வாசிங்க. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும்
அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். கவனிங்க, இந்த 2 வார்த்தையில பாருங்க, எத்தனை ஜெனரேஷன் இருக்கு பாருங்க. எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு தெரிவித்தார்கள், அப்பா தெரிவித்தார், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டோம், பிள்ளைகள் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. 4ஆம் வசனம் பாருங்க, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை தெரிவிப்போம், அப்பா பிள்ளை பேரன். இந்த 2 வசனத்தில் 3 சந்ததி வந்துடுச்சிங்களா? 6ஆம் வசனம் வாசிங்க. இனி பிறக்க போகும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும் படிக்கும். அன்பானவர்களே, இனி பிறக்க போகும் பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதுக்கே நமக்கு ஆண்டவர் ஜீவனை தரணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். கொஞ்சம் ஆமென் தான் சொல்லுங்களேன். நிச்சயமாக ஜீவ நாட்களை தருவார். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். வியாதி பலவீனம் முந்தி கொள்ளாது, தேவனுடைய வார்த்தை ஜெயிக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள், பிதா பிள்ளை பேரன், ரைட்டா? 6ஆம் வசனம் சொல்லுது, இனி பிறக்க போகிற பிள்ளைக்கு ஏன் பேர பிள்ளை சொல்லும்படி நான் அதை தெரிவிக்கிறேன். என்ன ஒரு விஷன், என்ன ஒரு தரிசனம் முற்பிதாக்களுக்கு. முற்பிதாக்கள் தங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கல, ஆஸ்தியை எடுத்து வைக்கணும்னு வைக்கல. என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அடுத்து வர சந்ததி வேதத்தை அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தரிசனம் உள்ள பெற்றோராக இருங்க பிரியமானவர்களே. பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறீங்க, நானும் தான் படிக்க வைக்கிறேன். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சேவிங்ஸ் வைக்கிறோம், நானும் தான் செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது, என் பிள்ளைகள் வேதத்தை அறிந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய பிள்ளைகள் நன்கு வேதத்தை அனுபவபூர்வமாக அறிந்திருந்தால் தான், எனக்காக என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்களானால், என்னுடைய கட்டாயத்துக்காக சபைக்கு வருவார்களானால், என் காலத்துக்கு அடுத்து என் பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விடுவார்கள். ஆண்டவரே, என் காலத்திலேயே பிள்ளைகள் ஆண்டவரே சொந்த அனுபவத்தோடு கர்த்தரை அறிந்து கொள்ளணும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதுதான் என்னுடைய ஆரம்ப கால ரட்சிப்பின் வசனம். எனக்கு சத்தியத்தை சொன்னவங்க என்ன சொன்னாங்க, ஆண்டவர் நல்லவர்னு நான் சொல்றதுனால நீ நம்பாத, நல்லவர் என்பதை நீ ருசித்துப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், அம்மா அப்பா சபைக்கு வர்றாங்க, இயேசு கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்றதுக்காக நீங்க முட்டி போடாதீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நாம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர், மிக மிக நல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, எங்களுக்கு நன்மை செய்த தேவன் பிள்ளைகளாகிய உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். நீங்க அதை அனுபவிச்சாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போவீங்க, பேர பிள்ளைகளுக்கு கொண்டு போவீங்க. என் அப்பா சொன்னாரு, நான் சொல்றேன் நீ கேளுடா. தாத்தா, பையன், பேரன், இந்த 3க்கு அடுத்து கொள்ளு பேரன்னு ஒன்று பார்க்கறது ரொம்ப ரொம்ப கிஃப்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப கிஃப்ட்டு. சிலர் இருக்கிறாங்க 4 தலைமுறை பார்க்குற ஆட்கள், பார்த்துட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வேளை நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டோன்னே வச்சுங்க, என் பேர பிள்ளைக்கு பின் வருகிற சந்ததி, ஆமென் சொல்லுங்களேன், அந்த சந்ததியும் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும்படி. எத்தனை ஜெனரேஷன் போது பாருங்க. ஒரு தரிசனம் உள்ள ஒரு பெற்றோராக கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, வேலை, வீடு, ஆண்டவரே, இதிலேயே எங்களுடைய மனம் உழன்று கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சத்தியத்தை அறிவிக்கணும், எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான சகல காரியங்களையும் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் பிள்ளைகள் சத்தியத்தில் பலப்படணும். யோவான் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷம் எனக்குள் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக சம்பாதிக்கிறார்கள், அதை காட்டிலும் அதிக சந்தோஷம் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள், சபைக்கு தூணா இருக்கிறார்கள். ஆமென் சொல்ல, ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் அப்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அதுக்கடுத்து அப்படியே ஜெனரேஷன் போட்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய குடும்பம் மூலமாக, தலைமுறை மூலமாக கர்த்தர் மகிமைப்படணும். ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன்.
நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். உன் பிள்ளைகளை நான் காப்பாற்றுவேன்னு சொல்ற ஆண்டவர் வேணுமா? உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன்னு சொல்ற ஆண்டவர் வேணுமா? பயப்படாதே, நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நமக்கு வேணுமா? இல்லை, நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன், அந்த ஆண்டவர் நமக்கு வேணுமா? பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் சொல்றார், நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன்னை மறந்து விடுவேன். நீ ஆசாரியனாக இராதபடி நான் உன்னை வெறுக்கிறேன். பாஸ்டர்ஸ், பிரீச்சர்ஸ் இன்னைக்கு கட்டுக்கதைகளை பிரசங்கம் பண்றாங்க, ஜனங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு இந்த பலிபீடத்தை பயன்படுத்துறாங்க. ஆண்டவர் இந்த வசனத்தை, இந்த பலிபீடத்தை நமக்கு எனக்கு கொடுத்திருப்பது உங்களை சிரிக்க வைப்ப அல்ல, உங்களை செயல்பட வைக்க, உங்களை சிந்தித்து கர்த்தருக்காக அர்ப்பணிக்க வைக்க. ஆமென் சொல்ல கேளுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாடல் ஆராதனை, worship, அன்னைக்கெல்லாம் ஆராதனை ஒரு அர்ப்பணிப்புகள் இருக்கும். பழைய பாடல்கள் எல்லாம் பாடி பாருங்க, இருள் சூழ்ந்த லோகத்தில். ஆமென். ஒரு சப்மிஷன், ஒரு அர்ப்பணிப்பு, விசுவாசம் அப்படியே வளரும். இன்னைக்கு இருக்கிற பல பாடல்கள் ஆட்டம் பாட்டம் தான், இன்னைக்கு நல்ல குத்தாட்டம் தான். சினிமாக்காரங்க போடுற டான்ஸ் எல்லாம் இன்னைக்கு சபையில் வருது. நீ ஆசாரியனாய் இராதபடி நான் உன்னை வெறுத்தேன். காரணம், என் வேதத்துக்கு, என் திட்டத்திற்கு சபை முக்கியத்துவம் கொடுக்கல. கரங்களை உயர்த்தி, தகப்பனை உம்முடைய வருகை வரைக்கும் இந்த சபையில் உம்முடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் இருக்கணும். ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய வருகை ஆண்டவரே தாமதமானால், அடுத்து ஒரு ஆண்டவரே தலைமுறை எழும்பி இந்த சபையை நடத்துமானால், இந்த சபையில் வேதம் பிரதானமாக இருக்கணும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். கடைசியா ஒரு குறிப்போடு நான் முடிக்க விருப்பப்படுறேன். 2 பேதுரு 1 13, 14, 15 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேடும் என்று அறிந்து, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிவிடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லிட்டார், நீ இன்ன விதமா மரிக்க போகிறன்னு எனக்கு சொல்லிட்டார். யோவான் சுவிசேஷத்துல 21 18 வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நீ இப்ப இள வயதுள்ளவனா இருக்கிற, நீ முதிர் வயதுள்ளவனா மாறுவ. அப்போ நீ கையை நீட்டுவ, வேற ஒருத்தன் உன்னுடைய அறைய கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். இப்போ உனக்கு என்ன பிடிக்குதோ அந்த இடத்துக்கு நீ போயிட்டு இருக்கிற, நீ விரும்புகிற காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிற, ஒரு நாள் வரும் நீ இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போகப்படுவாய். இது எதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு? பேதுரு இன்ன விதமாய் மரிக்க போகிறான். அந்த டைம் நெருங்கிடுச்சு, அந்த காலம் நெருங்கிடுச்சு. கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். நான் இந்த கூடாரத்தை விட்டு போகிற காரியம் நெருங்கி விட்டது. பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் சொல்ற பாயிண்ட்டை கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க. மரணம் தன்னை சந்திப்பதற்கு முன்பதாக, மரணத்தை சந்திப்பதற்கு தெளிவாக இருக்கிறவர்கள் மாத்திரமே சரியாக திட்டமிடுகிறவர்களாக இருப்பார்கள். ஐயோ மரணம் வந்துவிடக்கூடாது அப்படின்னு மரணத்தை குறித்த ஒரு பயம் இருக்கிறவர்கள் எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் இறுதி காலத்தை மருத்துவமனையிலோ அல்லது ஒரு நினைவு தப்பின சூழ்நிலையிலையோ தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சுடுவாங்க. பேதுரு சொல்றாரு, என் கூடாரத்தை விட்டு நான் போறதுக்கு முன்னாடி, மரணம் என்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணுமோ சபைக்கு, என் குடும்பத்துக்கு, அதை நான் செய்யணும். ஆமென் சொல்றீங்களா? ஆமென் சொல்றீங்களா? நீங்களும் நானும் விரும்பலையானாலும் ஒரு நாள் மரணம் வந்தே தீரும். ஆனால் அதுக்கு முன்னாடி சரியான திட்டமிடுதல் இருக்கணும்னா, மரணம் நம்மை சந்திப்பதற்கு முன்பதாக அதை எதிர்கொள்வதற்குரிய ஒரு ஆயத்தம், திட்டமிடுதல் இருக்க வேண்டும். மோசே ஜெபம் பண்றான், ஆண்டவரே எங்களுக்கு ஞான இருதயத்தை தாரும். எதுக்கு ஞான இருதயம்? ஆண்டவரே நான் நல்லா என்னுடைய பிஸ்னஸில் பக்கவாக இருக்கணும், என்னுடைய காரியங்களை சக்ஸஸாக நடத்தணும், அதுக்கு ஞான இருதயமா? இல்லை. மோசே எதுக்கு தெரியுமா கேட்குறான்? எங்களுடைய நாட்களை எண்ணுவதற்கு ஞான இருதயம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க.
ஆண்டவர் அந்த ஞான இருதயத்தை தருவாராக. இருக்கிற காலத்துக்குள்ள, அவருடைய வருகைக்குள்ள அல்லது நம்முடைய காலத்துக்குள்ள, குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு கிருபைகளை தருவாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு பிளான் பண்றான், திருச்சபை மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும். துரிதமா அவன் பிளான் பண்ணி செய்யறான். அதனுடைய வெளிப்பாடு தான் 2ஆம் நிருபம். 1ஆம் நிருபத்தை பேதுரு தன்னுடைய வாலிப பெலத்தில் எழுதினான். நல்ல ஊழியத்தில் அங்கும் இங்கும் ஓடுகிற நாட்களில் எழுதினான். 2ஆம் நிருபத்தை தன்னுடைய வயதான நாட்களில் எழுதுகிறான். சபைக்கு நான் தெரிவிக்கணும், பிள்ளைகளுக்கு தெரிவிக்கணும், அதற்கடுத்து பேர பிள்ளைகளுக்கு தெரிவிக்கணும். சபை என்பது ஒரு தலைமுறையோடு நின்றுவிடக் கூடாது. 1ஆம் நூற்றாண்டோடு கூட சபை முடிந்துவிடக் கூடாது. அது பல நூற்றாண்டுகளை கடந்து செல்ல வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1ஆம் நூற்றாண்டில் ஸ்தாபிக்கப்பட்ட சபை இன்னைக்கு 21 நூறாண்டுகளை கடந்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பேதுரு நிருபங்களின் மூலமாய் சபையில் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, நான் ஒன்றை சொல்லி இந்த செய்தியை முடிக்க விருப்பப்படுகிறேன். ஆண்டவர் சீஷர்களை பயன்படுத்தினார். அவர்களை கொண்டு என்னென்ன செய்யணுன்றதை குடும்பத்தில், சபையில் திட்டமிட்டார், செயல்படுத்தினார். அதற்கடுத்து மிஷனரிகளை எழுப்பினார். மிஷனரிகளை உலகமெங்கும் அனுப்பினார். நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்தார்கள். இந்திய தேசத்துக்கு வந்து தேவனுடைய மகத்துவத்தை கண்ணார காண்பதற்குரிய காரியங்களை எல்லா ஜனங்களுக்குள்ளும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய காலங்கள் முடிந்து விட்டது. நம்முடைய முற்பிதாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களை நினைத்து பார்க்கிறேன். ஃபயரா இருப்பாங்க, அவ்வளவு கமிட்மெண்டா இருப்பாங்க. உலக மேன்மைய, ஐஸ்வர்யத்தை குப்பை மாதிரி நினைப்பாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு. இன்னைக்கு சபையினுடைய தோற்றம் மாறிடுச்சு, ஊழியக்காரனுடைய தோற்றம் மாறிடுச்சு, ஜனங்களுடைய மனநிலை மாறிடுச்சு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கைகளில் இந்த சபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள், அதற்கடுத்து மிஷனரிகள், அதற்கடுத்து முற்பிதாக்கள், எப்படி அன்னைக்கு 3-4 தலைமுறையை சொன்னேன் சங்கீதத்தில். இப்போ தலைமுறைகளை கடந்து இப்போ நம்ம கையில் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யணும். முழங்காற்படியிடுவோமா? நம்முடைய வாழ்க்கை கொடுக்கிற செய்தி என்ன அருமையானவர்களே! அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை நம்முடைய வாழ்க்கையை பார்த்து என்ன செய்தி கொடுக்குறாங்க? நம்ம தேவனுடைய மகத்துவத்தை கண்ணார கண்டு அவருடைய மகிமைக்கு சாட்சிகளாக இருப்போம்னா நம்முடைய சமுதாயம், நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, நீ ஆராதிக்கிற தேவன் தான் மெய்யான தேவன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களை, நீங்களும் நானும் இருளுக்குள்ள இருந்தோம். நம்மளையெல்லாம் கர்த்தர் ரட்சித்தார். கொஞ்சம் முழங்கால நின்று இயேசுவே மெய்யான தேவன்ற ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி கிருபை பாராட்டினார். திக்கற்றவர்களாக இருந்தோம், அனாதைகளை போல இருந்தோம், குடும்பத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். வெறுமையான ஒரு கோலும் கையுமா நம்ம கடந்து வந்தோம். 2 பரிவாரங்களை உடையவர்களாக மாற்றியிருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நமக்கு அடுத்து வருகிற சந்ததிக்கு நாம் வைத்து விட்டு போகிற செய்தி என்ன? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தெரு மக்கள், நம்முடைய ஊர் மக்கள் இயேசுவை குறித்து சொல்வதற்கு நாம் என்ன செய்தியை வைத்துவிட்டு போகிறோம்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே தேவன் என்பதற்கு நீங்களே. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை தயவா படைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்துக்காகவே நாங்கள் சதா வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. நாங்கள் பார்க்குற வானம், நாங்கள் பார்க்குற பூமி ஒரு நாள் அழிஞ்சு போக போகிறது. ஆண்டவரே, சுருட்டப்பட்ட புடவையை போல ஆண்டவரே ஒரு நாள் காணாமற் போக போகிறது. நெருப்புல இன்னைக்கே யுத்தங்கள்ல ஆண்டவரே பெரிய பெரிய கட்டடங்கள் அப்படியே சாம்பலாகி கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் வரும், இந்த பூமி பந்து முழுவதும் சாம்பலாய் போகும். நம்முடைய பார்வைக்கு இன்னைக்கு அருமையா தெரிகிறவைகள் எல்லாம் நாளைக்கு குப்பையா மாறப்போகிறது. ஆனா எது விலை உயர்ந்தது? ஆண்டவர் சொல்றார், வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. ரிஹாந்தா நமோ ஷஹவத நமோ. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து ஒளிந்து போகும், ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, சபைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறது
இந்த உலக வாழ்க்கை வாழ்றதுக்கு மாத்திரம் இல்லப்பா, சம்பாதிக்கிறதுக்கு, ஆண்டவரை சேர்த்து வைக்கிறதுக்கு, இதுக்காக மாத்திரம் இல்லப்பா. இயேசுவே மெய்யான தேவன். என் குடும்பம், என் பிள்ளை, என் பேர பிள்ளை, என்னை சுற்றில் இருக்கிற சமுதாயம், இந்த தேசம் அறிந்து கொள்ளணும். அன்னைக்கு ஆண்டவரே அப்பா, ஆதி அப்போஸ்தலர்கள் தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள். மிஷனரிகள் தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய உயிரை ஆண்டவரே தேசங்களுக்காய் அர்ப்பணித்தார்கள். முற்பிதாக்கள் ஆண்டவரே தங்களை ஆண்டவரே கர்த்தாவே அர்ப்பணித்து இந்த தேசத்துக்காய் எங்களுக்காய் செய்த காரியங்களை நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தோடு கலந்து விடக்கூடாது. நாங்கள் மதிமயங்கி விடக்கூடாது. நாங்கள் எழும்பி உமக்காக வைராக்கியம் கொள்ளணும். ஆரம்பத்தில் பேதுரு தடுமாறினா, ஆனா அதுக்கு அடுத்து அவன் வைராக்கியமா மாறினா. கரங்களை தட்டி எங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், எங்களை பலப்படுத்தும், எங்களை பயன்படுத்தும். இந்த உலகத்துக்கு, இந்த தெருவுக்கு, இந்த ஊருக்கு நாங்க வெளிச்சமா இருக்கணும். எங்க பிள்ளைகள் சொல்லணும், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான்ப்பா மெய்யான தேவன். ஹல்லேலூயா. எங்க பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லணும், நாங்க சொல்லணும், எனக்கு உதவி செய்த தேவன் உனக்கும் உதவி செய்வார். கரங்களை தட்டி தலைமுறைகளை எழுப்போம், எங்க தலைமுறைகளை தொடும். ஆண்டவரே, இதோ நாங்கள் வயது கடந்தவர்களாய் மாறிட்டோம். எங்க சபையில் இருக்கிற வாலிபர்களை தொடுவீராக, கன்னிகைகளை தொடுவீராக. எழும்பட்டும், வாலிபர்கள் மேலும் கன்னிகைகள் மேலும் உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ரகபதா நம. ஆண்டவர், ஒருவேளை எங்க கண்ணு மூடிட்டா கூட, நாங்க இல்லாம போயிட்டா கூட, அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை தருவீராக. எங்களின் சந்ததிமே உமதாவியை ஊற்றிடுவே. எங்களின் சந்ததிமே உமதாவியை ஊற்றிடுமே. காண்போர் உம்மையை காண கிருபை செய்திடுமே. எங்களை காண்போர் உம்மையை காண கிருபை செய்திடுமே. எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் ஆக்கியவான்கள். எங்கள் தேவனே, தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். பரலோக பிதாவே, நாங்களே உமக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். கரங்களை உயர்த்தி, தகப்பனே, நாங்கள் ஒருவேளை ஆரம்ப நாட்களில் பேதுரு தடுமாற்றம் அடைந்தது போல, மறுதலித்தது போல, நாங்கள் ஒருவேளை தடுமாறி இருந்தால், மறுதலித்திருந்தால், அல்லது அந்த ஆதி பெற்றோர் ஒரு தரிசனத்தோடு தங்கள் குடும்பத்திற்கும் தங்களுடைய பின்வரும் சந்ததிக்கும் செயல்பட்டது போல நாங்கள் செயல்படாமல் இருந்திருப்போமானால், 2 கரங்களை உயர்த்தி, நாங்களே சத்தியத்திற்கு சாட்சிகளாக இருப்போம். நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். உலக காரியத்திற்காக, உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் அல்லப்பா நாங்கள் சபைக்கு வர்றது. உலகம், அதனுடைய ஆசை, இச்சை, மேலே வானம், கீழே பூமி, ஒரு நாள் எல்லாமே அழிஞ்சு ஒன்றுமில்லாமல் போக போகிறது. ஆனால் என் வசனம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். கரங்களை தட்டி, என் சித்தத்தை செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். நிலைத்து நிற்கணும் அப்பா. ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணலாமா? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி. நாங்கள் மட்டும் இல்லப்பா, பேதுரு ரொம்ப ரொம்ப தரிசனம் எடுக்கிறார். 1ஆம் நூற்றாண்டோடு சபை முடிஞ்சிடக்கூடாது. அது பல நூற்றாண்டுகளை கடந்து வருக வரைக்கும் கடந்து போகணும், வெற்றி நட போடணும். இதோ எங்களோடு இந்த சத்தியம் எங்கள் வீட்டில் முடிஞ்சிடக்கூடாது. எவ்வளோ பேர் பாரப்படுறீங்க? எங்களுடைய வீட்டில் ஆண்டவரே சரியான ஒரு அர்ப்பணிப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் எங்களை தொட்டவர் பிள்ளைகளை தொடுவீராக. ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை தொடுவீராக. ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களை தொடுவீராக. அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்கிறவர்களை தொடுவீராக. அவர்களை தொடுவது அவர்களுக்காக மாத்திரம் அல்ல, அவர்கள் மூலமா பின்வரும் சந்ததிக்காக, இனி பிறக்க போகிறோம் அந்த தலைமுறைக்காக. எங்க சபையை
ஆண்டவரை வீர் கொண்டு எழச் செய்வீராக. எங்கள் பிள்ளைகள் மேலே உமது ஆவியை ஊற்றுவீராக. வாலிபர்கள் மேலே, கன்னிகைகள் மேலே உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. கரங்களை நல்லா தட்டி இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைகள் எழும்பி ஜொலிக்கிறத நாங்க பார்க்கணும். எங்க சபையில் இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் ஊழியத்துக்காக, சபைக்காக அக்கினியா ஆண்டவரை பிரகாசிக்கிறத ஆண்டவரை இந்த ஊரு பார்க்கணும். குடும்பமா சபையா அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே அருமையான பிரதர் ராக்லன் இந்த கிடியன் மினிஸ்ட்ரிக்காக வந்து ஆற்றிய பணிக்காக சோத்திரம். வருடந்தோறும் எங்களுடைய சபை ஒரு பெரிய சப்போர்ட்டாக இல்லையானாலும் இந்த ஊழியத்துக்கு ஒரு உதவியாக வைத்திருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் செலுத்துகிற இந்த அன்பின் காணிக்கைக்கீடாக ஆத்துமாக்களை நாங்கள் பரலோகத்தில் பார்க்கணும். ஆண்டவரே எங்களோடு இருப்பீராக. கிதியன் ஊழியங்களோடு கூட இருப்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.